சுப்ரீம் கோர்ட்ல 3 சீனியர் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் தான் தலைமை நீதிபதியா கொண்டு வரணும். அந்த 3 பேருக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஏஎன் ரேன்னு சொல்லி ஒருத்தர், அவரை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியா கொண்டு வராங்க. அவரு யாரு அப்படின்னா, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் கட்சியோட சிஎம், அதை தாண்டி இந்திரா காந்தியோட ஃப்ரெண்டு சித்தார்த் சங்கர் ரேன்னு சொல்லி அவரோட சொந்தக்காரர், அவரை கொண்டு வந்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி, இந்த அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி கூட கோகலேன்னு சொல்லி சட்ட அமைச்சர் இந்திரா காந்தி அமைச்சரவையில், அவரு இந்திரா காந்தியை பார்த்துட்டு அப்புறம் ஏஎன் ரேவை பார்த்து பேசுறாரு. யாரு? இந்திய தலைமை நீதிபதிய. அவர் சொல்றாராம், அலகாபாத் ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு வேற மாதிரி உங்களுக்கு ஃபேவரா கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன், அது ஒன்றும் பெரிய சிரமமா இருக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்குதான் இதுக்கு முன்னாடியே கமிட்டட் ஜுடிஷியரி, கட்டுப்படுத்தப்பட்ட நீதித்துறை அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு வந்துட்டு அப்படிதான் புலம்பிட்டு இருந்துச்சு. நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிலாம் வரக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஆசாமிகள் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க.